அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசில இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி 11/9/2024 வரைக்கும் கன்னிராசில இருப்பார். சிம்ம ராசியில இருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார். கன்னிராசிக்கு அவர் பெயர்ச்சியாகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். அதாவது புதன் லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பெயர்ச்சி ஆகிறார். புதன் பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு. சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னில இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு. இந்த கடக வீட்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு. அவர் பெயர்ச்சி ஆகையில இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்கிரன் இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? சுக்கிரன் அப்படின்னா யாரு? சுக்கிரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதை நம்ம விரிவா பார்க்க போறோம். சிம்ம ராசியில இன்னைக்கு சூரிய பகவான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இந்த சுக்கிர பெயர்ச்சியில ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வேலைக்கு ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைய பெறும். இந்த சுக்கிரன் உங்களுக்காக உங்களுடைய ராசியில இருந்து உங்களுக்கு 2ஆம் இடம் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானோடு சேர்ந்து அவர் நீசம் பெறுறார். சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி இதெல்லாம் வருது. நிதானம் கண்டிப்பாக தேவை. இந்த நிதானமற்ற செயல் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள்ல கொண்டே விட்டுரும். அதனால நமக்கு நேரம் சரியில்லை, நிதானத்தோட இருக்கணுங்கிற நினைப்பு மனசுல இருந்தே தீரணும். சுக்கிர பயிற்சி வரைக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு. கண்ட சனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல அவர் வக்ரம் பெற்று பார்க்கிறார். உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு, வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்ப அவருடைய டைரக்டான ஒரு பாதிப்புகள் இல்லாம ஒரு பாதிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா குறைகிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிரன் உங்களுக்காக 3க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி உள்ள உறவுகள் கொஞ்சம் நிதானமான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக தேவை. இல்லை அப்படின்னா சின்னதா பேசுறீங்க அப்படின்னா அது ஒரு சண்டையா வம்புல கொண்டே விட்டுரும். 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஒரு லேபர்கிட்டையோ மற்ற விஷயங்கள்டையோ இல்ல சரக்கு எடுக்கக்கூடிய இடங்கள்லயோ நிதானமான பேச்சுவார்த்தைகள் நல்ல மாற்றத்தை உருவாக்கும்.
நிதானமற்ற பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பலவீனத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்தும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு சுக்கிர பயிற்சி, சூரியன் ஆட்சி பலம், நீங்க நல்லா இருக்கும் பொழுது என்ன பலவீனமா இருந்தாலும் அவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பை தராது. இதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாம் 90 பாகைக்குள்ளதான் இருக்கும். எல்லாமே மூணுமே முக்கூட்டு கிரகங்கள். சுக்கிரன் அஸ்தமனம் பெறதோ இல்ல நீசம் பெறதோ வக்ரம் பெறதோ திதி சூன்யத்தில் அகப்படுறதோ ஏதோ ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவு ஏற்படுங்கிறது ஒரு கணக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே மனைவி ஸ்தானம். சுக்கிரன் அப்படின்னா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். பிறப்பு முதல் இறப்பு வரை சுக்கிரனுடைய பங்களிப்பு அதிகம். அதாவது உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான் காரகர். ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான ஒரு வாழ்க்கை, இதுக்கு யாரு காரகர்? சுக்கிரன் தான். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள், ஒருவருக்கு காம உணர்வுகள் என்பது சுக்கிரனுடையதுதான். ரசனை, அழகு, அழகிய பொருட்கள் இதெல்லாம் அவருடைய காரகம் தான். எல்லா கிரகத்துக்குமே ஒவ்வொரு காரகம் உண்டு. சுக்கிரனுக்கு மட்டும் நம்ம பேசுறதுனால சுக்கிரனை பத்தி மட்டும் சொல்றோம். மற்ற கிரகங்களை பத்தி பேசினா எல்லா காரகம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை, அலங்காரம், வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, இது எல்லாமே. அதாவது சங்கீதம், ஆடம்பரமான வாழ்க்கை, இப்ப இது எல்லாத்துக்கும் காரகர் யாரு? ஆடை, ஆபரணம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா துறையா இருக்கட்டும், கலைத்துறைகள் எதா இருந்தாலுமே, கலைத்துறைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் டக்குன்னு அவர் முன்னேறி போயிடுவார். அந்த நிலை அவருக்கு கண்டிப்பாக உயரும். ஒருவர் பிறப்பு முதல் இறப்பு வரை சுக்கிரன் ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் அவர் பிறந்த நேரத்துல இருந்து அவருடைய அந்திம காலம் இறப்பு வரை செல்வ செழிப்போடு வாழ்வார். அந்த செல்வ செழிப்பு என்பது சுக்கிரனுடைய காரகமும் ஒண்ணு. மற்ற கிரகங்களுடைய காரகம் நல்ல வேணும். மொத்தத்துல லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணும் பண்ணாது. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒரு பலன் இல்லை. அப்ப இதை பொறுத்தவரை அவரவருடைய விதியினுடைய அமைவும் உண்டு, முன்ஜென்ம கர்மா உண்டு. இந்த கர்ம வினையை பொறுத்தே உங்களுடைய ஜாதகம் நல்லது கெட்டது அப்படிங்கிறது அமையப்பெறும். நல்ல ஜாதகமா, கெட்ட ஜாதகமா, பூரண ஜாதகமா, இவர் நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்காரா, பாக்கியஸ்தானத்துல லக்கணம், லக்னாதிபதி சுபஸ்தானத்துல இருக்கா, கெட்டு போச்சா, அசுபஸ்தானத்துல இருக்கா, இல்ல இந்த பிள்ளைய தத்து கொடுத்துடலாமா, எவ்வளவோ வழிகள் இருக்கு. அப்ப இத பூராமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னா நம்ம கணக்கெடுக்கும் பொழுது இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒருவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சுகமாக அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் என்றுமே இனிமையான காலமே. இதுல பாத்தீங்க அப்படின்னா ராஜபோக வாழ்வு, அலங்காரமான வாழ்க்கை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், இது எல்லாம் சுக்கிரனுடைய பயன்தான். இதுல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவருடைய வாழ்க்கையில இல்லறம் என்பது பாதிக்கப்படும். ஏதோ ஒரு வகையில சுக்கிலம், சுரோனிதம் ரெண்டுமே கெட்டு போச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அவரு தத்து குழந்தை எடுத்து நிறைய பேர் வளர்க்குறாங்க, பார்த்திருக்கோம். அவங்களுக்கு காரணமும் இதுதான். விதி ஜாதகத்துல கண்டிப்பா அவங்களுக்கு பாருங்க சுக்கிரன் பலவீனமாவே இருக்கும். இந்த பலவீனமா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை பேர் என்பது தத்து குழந்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருக்கு சுக்கிலம், சுரோனிதம் நல்லா இருக்கா, ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம், இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. என்ன காரணமா இருக்கும்? நிறைய பேர் யோசிச்சா இதை வெளியே சொல்ல முடியாது, கேட்க முடியாது. அப்ப இந்த கணவன் மனைவி பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு கரெக்டான பரிகாரத்தை செஞ்சு
அதுல ஓரளவுக்கு சால்வ் படுத்தலாம், வழிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதெல்லாம் வந்து சாதகமா அவர் இருந்தா அந்த மாதிரி சூழ்நிலை. நீர் நிலை சுரப்பிகள் ஒருத்தருக்கு பாதகமா இருக்கு அப்படின்னா, வியாதி வருது அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய், பால்வினை நோய், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னா இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம் தான். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் அமைவை பொறுத்தே மனைவியின் சுபாவத்தை தெரிந்து கொள்ள முடியும், நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஆண் வருவார் அப்படிங்கிறதையும் சுபாவத்தை தெரிஞ்சுக்கவும் முடியும் ரெண்டு பேருக்குமே. நம்ம சுக்கிரனை பத்தி பேசுறதுனால சுக்கிரனை பத்தி மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒரு வகையில சாதகமாக அமைய பெற்றால் மட்டுமே சுயமாக ஒரு வீடு கட்டுவதை கூட அவர் யோசிக்க முடியும். அப்ப அவர் தான் வந்து சுக்கிரன் சாதகமா இருந்துச்சு அப்படின்னா வீடு கட்டிடுவாரு, வண்டி வாகனங்கள், வாகன யோகங்கள், ஒரு வண்டிக்கு 2 வண்டி வச்சிருப்பாரு, 3 வண்டியா கூட வச்சிருப்பாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரனே. அப்ப அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு 4 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா 4வது கடைசியா பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு நல்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையில கடைசியா பிறக்கக்கூடிய குழந்தை சுக்கிரனுடைய சாரத்துல பரணி பூரம் புராணத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம முதல்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒருவருக்கு நல்ல சூழ்நிலையில ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் வந்து கடைசி குழந்தை ஒரு 3 குழந்தை பிறந்துட்டு 4வது ஒரு குழந்தை பரணி பூரம் புராணம் சுக்கிரனுடைய சாரத்துல இருக்கு பிறக்குது அப்படின்னா குட்டி சுக்கிரன் அர்த்தம். குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் அவருக்கு வந்து சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு பார்க்காம சொல்லிடக்கூடாது. பாக்கியஸ்தானத்திலேயோ 1-9 சுபஸ்தானத்திலேயோ பிறக்கக்கூடிய குழந்தை குட்டி சுக்கிரனா இருந்தாலும் இருக்கு அப்படின்னா அவர் ஒரு வகையில நல்லதைத்தான் அவர் இது பண்ணுவார். சுக்கிரனுடைய சாரத்துல பிறந்தவங்க பாருங்க, கையில 10 பைசாவோட காசு இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல காசு இருந்துகிட்டே இருக்கும், அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கையில சுகபோகம் என்பது சுக்கிரனுடைய காரகம். சரி, இந்த சிம்மராசியை பொறுத்தவரை மகம் பூரம் உத்திரம், மக நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்காரு. அடுத்து உங்களுடைய ராசிக்கே அவர் பெயர்ச்சியாக போறாரு. கொஞ்சம் கவனமும் நிதானமும் கண்டிப்பாக தேவை. கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானின் வழிபாடு செய்வது மிக மிக சிறந்தது. மிகவும் இந்த 7.5 சனி காலங்கள்ல அவங்க வந்து விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் நல்ல மாற்றத்தை தரும் என்பது ஒரு விதி. அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள் அதுல வருது. உங்களுடைய ராசியிலே இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. இன்னைக்கு 2ஆம் இடம் பாதிப்புக்கு உள்ளாகுது, வாக்குஸ்தானம் பாதிக்குது. குழந்தைகளா இருந்தா படிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தமாகும், அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு உள்ளாகும், கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சுக்கிரன் ஓரளவுக்கு சாதகம் அமையப்பட்டு 2ஆம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் பார்க்கிறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம். 4ஆம் இடம் பார்க்கறதுனால வீடு வாசல் கண்டிப்பாக கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். முகூர்த்தம் பண்றதா இருந்தால் தாராளமா பண்ணலாம். வாஸ்து பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து பார்த்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் வீடு குறை நிற்கவே நிற்காது, ஓடி அடைஞ்சிரும். அதையும் தாண்டி 6ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதினால் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலைக்கு போறதோட சம்பந்த விஷயங்கள், லோன் வாங்குவதான சம்பந்தங்கள், வண்டி வாகனங்கள், ஏதோ ஒரு வகையில கடன் பெற்று ஒரு நல்லதை செய்றீங்க அப்படின்னா அது சுமூகமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது சூரியனுடைய சுய நட்சத்திரமே. சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காரு, ஒரு பாதம் மட்டும் அதுல வரும். சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு கண்டிப்புக்கு தகுந்தவர். சூரியன்னா அப்பா.
ஒரு கண்டிச்சு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு போகக்கூடிய ஒரு அப்பா இந்த சூரியனாகப்பட்டவர். சூரியனுடைய காரகம் அதுதான். அப்ப அவராகப்பட்டவர் இந்த உத்திர நட்சத்திரம் தனக்குள்ள ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, தன்னுடன் வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, வெளியில போக வேண்டியவராக இருந்தாலும் சரி, எதையா இருந்தாலும் தனக்குள் அடக்கி தன் சுய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுமே. இந்த 3 நட்சத்திரமும் இந்த சுக்கிர பயிற்சியானது குருவினுடைய பார்வை பெற்று முழுமையாக நல்லா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மராசிக்கு கண்டசனி ஓடிட்டு இருந்தாலும் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனங்கள் தேவை. பண சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வெளியில கொடுத்து வாங்குறது, கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்காம கொஞ்சம் கவனமாக கொடுத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டான ப்ரூஃப்கள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எதுவாக இருந்தாலும் கவனமாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.